அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் கரீம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நோன்பு வச்சுருப்பீங்க, நோம்பும் திறந்துருப்பீங்க. என்னோட ரமதான் டேபிளோட டெக்கரேஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஸோ நான் இந்த வாட்டி டேபிள் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் இந்த வாட்டி பண்ணுறதுக்காக வாங்கினது கிடையாது, ரொம்ப பழையது இருந்ததெல்லாம் வச்சு நான் இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். நிறைய நாளாக நானும் நினப்பேன் டெக்கரேட் பண்ணணுன்ட்டு, பட் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாட்டி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பழைய ஒரு பாக்ஸ், என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சாக்லேட் வச்சு கிஃப்ட் பண்ணது. ஸோ இதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக இதுக்கு நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே லாஸ்ட் டைம் வாங்கின வந்து இந்த லைட்ஸ் தான். அதுவுமே வந்து ஸ்டார் இருக்கும், இன்னும் வந்து தொழுதுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குட்டி பிளாக் போர்டுமே வந்து சமையல் பண்ணும்போது சும்மா ஏதாவது எழுதி வச்சுக்கலாம், வீடியோக்கு நல்லா இருக்குமேன்னு வாங்கினது. ஸோ அதை நல்லா எப்படி எழுதி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் இது வந்து எப்போவுமே என்னோடய டேபிளில் இருக்கும், எப்போவுமே இதெல்லாம் ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ ரமதானுக்காக கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த சாக்லேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ஸ்டோன்ஸ் மாதிரியே இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கணும் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஒரு குட்டி ரமதான் டேபிள் டெக்கோர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை இன்னும் எப்படி பண்ணலாங்கிறதையும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மேட்டுமே வந்து வீடியோக்காக வாங்கினது தான், பட் ரொம்ப லாங் டைம் பேக் வாங்கினது. ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் போனோம், கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆக முடியல நோன்பு திறக்கிறதுக்கு. டக்குன்னு வந்து கடையில் உள்ள திங்ஸை வச்சே நோன்பு திறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நோன்பு திறக்கிற டைம் நான் ஒன்றுமே வந்து ரெடி பண்ணிக்கல, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சு நோன்பு திறந்துட்டு தராவியாக தொழுறதுக்காக நாங்கள் வந்து பள்ளிக்கும் கிளம்பிட்டோம். அதுவுமே லேட்டு தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இடமே கிடைக்கல, வெளியே சல்லா போட்டு நின்று தொழுதுட்டு தான் அந்த ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. நிறைய தமிழ் மக்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து தொழுதுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போனதுக்கப்புறம் குக் பண்ணிக்கலாமே, அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்ததை வந்து அத்தாளத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், அதாவது இடையில நோன்பு திறந்து லேட்டாக நைட்டு சாப்பிடுவோம்ல இடையத்தாளம் அப்படிம்போம், அதுக்கு சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக சிக்கன் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு தோசை ஊற்றிருந்தேன். தோசை வந்து நிறைய வேணான்ட்டாங்க, அதனால் கொஞ்சமாக பண்ணிவிட்டு இது வந்து எக்கு தாளிச்சது என்னோடய ரெசிப்பியில் நிறைய போட்டிருப்பேன், போய் பாருங்கள். நான் லாஸ்ட்டாக வேணால் லிங்க் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து சிக்கன் கஞ்சி. இதெல்லாம் நோன்பு திறக்கிறதுக்காக பிளானில் இருந்தது, அதை வந்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் கஞ்சி வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணுறது மாதிரி தான். ஆனால் எங்கள் ஊரில் எப்படின்னா, மேபி பள்ளிகளில் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ளைனாக தான் பண்ணுவாங்க. மேபி பருப்புகள் எல்லாம் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து நிறைய டைப் ஆஃப் கஞ்சி பண்ணுவோம். அது நோம்புக்கு பண்ணுறது வந்து சுக்கு கஞ்சி, அப்புறமா வந்து சிக்கன் கஞ்சி, மட்டன், பீஃபு அந்த மாதிரி போட்டு பண்ணுவோம். வெஜிடபிள் போட்டும் பண்ணுவோம். இந்த பருப்பு ஆட் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த காயல்பட்டணம், தஞ்சாவூர் அந்த மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ நிறைய இடத்துலையுமே வந்து பருப்பெல்லாம் போட்டு தான் பண்ணிக்கிறாங்க. நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ளைனாக பண்ண கஞ்சி தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் இன்னும் வர வீடியோஸில் வந்து கஞ்சி ரெசிபீஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதான் எங்களுக்கு போச்சுது. இந்த வாட்டி ப்ரிப்ரேஷனாக எதுவுமே பண்ணலை. ஸோ பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் அப்போதைக்கு பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. ஸோ இதில் எதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சஹரெல்லாம் முடிச்சிட்டோம். இது சஹர் டைம் எடுத்த வீடியோ தான். எப்போவுமே நோம்பில் வந்து நோம்புன்னு இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவுமே அந்த ஊதுபத்தி பக்கூர்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஆனால் வந்து கரெக்டாக நோம்பு நேரம் எனக்கு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தான் அன்றைக்கி லேட் நைட்டு போயிருந்தேன்னு சொன்னால, நோம்பு திறக்கிறதுக்கும் கரெக்ட் டைமுக்கு தான் ரீச் ஆனோம்.
ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினது. ஸோ இந்த பக்கூர் வந்து ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணுவேன். ஸோ எது வாங்குறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கோ அதையே கண்டினியூ பண்ணிக்கலான்னு. ஸோ ட்ரையல் தான் போய்கிட்டே இருக்குது இது வரைக்கும். ஸோ இந்த பக்கூரை பார்க்குறப்போ வந்து நல்லா இருந்துச்சு. அந்த பேக்கிங்கும் சரி, அந்த டப்பாவுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ டெஸ்டிங் வச்சுருந்ததை சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக இதை வந்து நான் எடுத்தேன். ஒரு 2 வெரைட்டி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சியாக, ஒரு மாதிரி குட்டியாக உடன் இது மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த மாடலு நான் ஃபர்ஸ்ட்டாக எடுத்திருந்தது. அந்த பாக்ஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரிச் லுக்கு கொடுத்துச்சு. ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் பக்கூர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பக்கூர் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இது இன்னொன்று நான் வாங்கினது. இதுவுமே வந்து இந்த பிளாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. நம்ம நார்மலாக அந்த சார்கோல் போடுவோம்ல அது மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து பர்ஃப்யூம்டு ஒன். ஸோ இதை நம்ம சார்கோல் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது வச்சா போதும். ஸோ இதுவுமே வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக வச்சுருந்ததை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மோரோவர் இதோட கலர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஐ கேச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதோட இந்த வாட்டி இதையும் ஒரு ட்ரையல் பார்த்துடலான்ட்டு இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டி ஒரு பிளாக்ஸாக. ஸோ இதை நம்ம வந்து சார்கோல் மேலே வந்து நம்ம போட்டோன்னா வந்துடும். நான் வந்து இதையுமே வந்து ட்ரை பண்ணியே பார்த்துட்டேன். எதை வாங்கினாலுமே வந்து நான் வந்து உடனே எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், நல்லா இருக்கா, நல்ல ஸ்மெல் நல்லா வருதா அப்படிங்கிறதுக்காக நான் உடனே வந்து இதையும் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது கூடவே வந்து பர்ஃப்யூம்டு ஸ்டிக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் வந்து காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த, ஒரு அரவுண்ட் 8 dirhams வந்து இருந்துச்சு. ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுற சார்கோல், குட்டி குட்டி பிளாக்ஸாக இருக்கும். நான் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த நம்ம எரிப்போம்ல அந்த இதில் போட்டுருவேன். போட்டுட்டு இதுக்கு மேலே இது என்ன பக்கூர்லாம் போடுறோமோ அது நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்டிக்கு. இது வந்து நல்லா இருந்தது. அந்த பர்ஃப்யூம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, நல்ல லாங் லாஸ்டிங்காகவுமே இருந்துச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருந்துச்சு. அரௌண்டு 7 to 8 dirhams வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எங்கேயாவது வைக்கிறதுக்கு இடம் பார்க்க வேண்டாம். இது ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு இப்படி போட்டால் போதும். நல்லா இருந்துச்சு. நிறைய வேறு வச்சுக்கலாம், ஒன்று மட்டும் இல்லை, நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து நோன்புக்காக வாங்கின பக்கூர் அண்ட் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த 2 இது தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த வந்து மண்ணில் உள்ளது வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. இது இங்கே நான் வந்து டே டு டேயில் வாங்கினது. பட் அதுவுமே கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தப்போ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்களா, போட்ட உடனே வந்து நல்ல புகையும் வந்துடும், நல்ல டக்குன்னு கேட்ச் ஆகிடும், நல்ல ஸ்மெல்லு. ஸோ ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் வேறு தான் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பிராண்டு, நல்ல ஒரு மனம், இது நல்லா இருக்கும்க்கா, இது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நானும் அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ட்ரையல் எரர் நம்ம செக் பண்ணிக்க வேண்டாம்ல. இது ரொம்ப யூஸ்ஃபுல். நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. கையில் வந்து சுடவும் செய்யாது, நம்ம வந்து ஒரு ஹேண்டில் வேறு இருக்குது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான மாடல் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், இப்படி தான் இருக்கும் என்னோடய ரொட்டீன். காலையில் வந்து நான் வந்து சஹருக்கு எந்திரிச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து தூங்குறது கிடையாது. இந்த மாதிரி சஹர் முடித்து தொழுதுட்டு எந்திரிச்சோடனே வந்து தஜ்ஜத் தொழுதுருவோம். தொழுதுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓதிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணால் பண்ணிவிட்டு இருக்கிறது. அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் வந்துடும், பசங்களுக்கும் எனக்கும் சரி தான். ஸோ நோம்பு டைம் இப்படி தான். நார்மல் டேஸ்லேயுமே நான் வந்து 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன் குக் பண்ணுறதுக்காக. நைட்டு குக் பண்ணுற ஆள் கிடையாது, மார்னிங் தான் குக் பண்ணுறது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் என்னோடய டே ஆஃப் ரமதான் ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் சஹருக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி நீங்கள் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் 10K இப்போ தான் ரீச் ஆகிருக்கேன். அண்ட் அவங்களுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.